என் பேர் டாக்டர் லைன் ஆர் மனோகரன். நான் டாக்டரேட் இன் ஹியூமனிட்டி சர்வீஸ். எனக்கு 81 வயசு ஆகுது. வாழ்க்கையில் வெற்றி அடையணுங்கிற அது ஒவ்வொரு தடவையும் விஜய் படத்தை பார்க்குறப்பெல்லாம் வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னை சேருங்கிற அந்த எண்ணங்கள், அந்த இது அவருடைய பாடல்கள் எனக்கு உற்சாகத்தை கொடுத்தது. இன்னும் வாழ்க்கையில் நான் முன்னேறதுக்கும் அவருடைய படம் வந்து ஒரு இதாக இருந்தது. நான் மட்டும் இல்லை, என்னுடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, லண்டனில் இருக்கிறவங்க, அமெரிக்காவில் சிக்காகோவில் இருக்கிறவங்க எல்லாருமே விஜய் ரசிகன் கூட மட்டும் இல்லை, அந்தளவு சின்ன வயசுலேருந்து. ஏன்னா அவர் படம் அவ்வளவு, அவர் டான்ஸ் ஆடுறதும் சரி, அவர் நடிக்கிறதும் சரி, அவர் பார்க்குற ஃபோக்கஸ். இப்போது முந்தி ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொல்கிறாரு, அந்த கையை தூக்கிட்டு. அதை பார்க்குறப்ப எவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று, ஜனநாயகன் பேர் அருமையாக பேர் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம நாட்டில் ஜனநாயகமே இருக்கா இல்லையாங்கிறது தெரியலைங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனைப்படுறேன். ஏன்னா ஒரு படத்தை ஒரு சென்சார் போர்டு வந்து நிப்பாட்டி அது யூஏ கொடுத்து இப்படி மாற்றி பண்ணுறாங்கன்னா எங்களுடைய ஆர்வம் இந்த என்னைக்கு 9ஆம் தேதி எங்களுக்கு பொங்கல் கூட பெருசு இல்லைங்க. 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க, ஜனவரி 9ஆம் தேதி. 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு இந்த டேட்டில் வருதுன்னு. ஸோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணி பார்த்தோம். ரீசெண்டாக அதை பார்த்த மலேசியாவில், கோலாலம்பூரில், வெளிநாட்டில் அந்த எத்தனை வாட்டி அதை பார்த்தாலும் முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு 75,000 பேர் வந்திருந்தாங்க, அவ்வளோ பெரிய ரசிகர்கள். ஆனால் இந்த அரசியல் கட்சிகளும் சரி, இந்த சென்சார் போர்டு மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் என்றைக்கு இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் மீறி ஒரு நாள் வருவார். எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் தம்பி, என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு தடவை தான் 2 தடவை இந்த படம் பார்க்கலான்னு நினச்சேன். இன்றைக்கி 10 தடவை பார்க்கணுங்கிற வெறியோடு இருக்கும் இந்த வயசில். காரணம் என்ன தெரியுமா? இது என்ன அப்படியே தடை பண்ணாங்க, என்ன காரணம்? எந்த படத்தில் தான் இவர் அரசியல் காரணத்துக்காக தான் இது கண்டிப்பாக அதில் அரசியல் சீனெல்லாம் வருங்கிறதுக்காக. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் வெற்றி மேல் வெற்றி வந்து விஜய்க்கு வந்து சேரும், அவர் வெற்றி அடையவார். எல்லாத்துக்கும் அரசியல் தாங்க காரணம். நடிகர் சங்கம் மட்டும் இல்லை, நடிகர்கள் கூட ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சொல்லுங்கள்? ஏன்னா இதுவரை சப்போர்ட் பண்ண போய் நாளைக்கு அரசியல் சம்மந்தமாக கவர்மெண்ட் ஏதாவது பிரச்சனைகள் கொண்டு வரலாம். அதனால் அவங்க பர்சனலாக பார்க்குறாங்க. மனசுக்குள்ளே அவங்களுக்கு கண்டிப்பாக விஜய் வாழ்த்தணும், விஜய் மேலும் வரணும், ஒரு நடிகை வந்து நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற இதில் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது. ஆனால் இந்த பர்சனல் காரணத்துக்காக தான் சிம்பு ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படி. ஆனால் எல்லா நடிகர்களும் எல்லாரும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பர்சனலாக ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக சொல்லலாம். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா சொல்லுங்கள். இவருக்கே எப்படி பண்ணுறாங்க, சாமானிய மனிதர்கள் எப்படி? சாமானிய மனிதர் அதான் சொல்கிறாங்க, இவர் எல்லாத்தையும் தாண்டி வந்தவர். ஸோ இதெல்லாம் பார்க்க மாட்டார். வெற்றி கண்டிப்பாக அடித்து தூள் கிளப்பி வருவார் இவங்க. ஆனால் சாமானிய மனிதர்கள் ஒதுங்கி தான் போவாங்க, வேறு வழி இல்லையே. ஏன்னா அரசியல் கட்சி கூடயோ அரசியல்வாதிகள் கூடயோ இது மாதிரி எல்லாம் எதிர்த்து பேச முடியாது. அதனால் ஏன் இது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஏன் இவருக்கு வெளியே ஓப்பனாக வரல? காரணம் என்னன்னு இவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நாளைக்கு பிரச்சனை. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக கண்டிப்பாக இருப்பாருங்க. அந்த நாட்கள் வெளிநாட்டில் இதெல்லாம் அதாவது இதெல்லாம் இந்த ஒரு இந்த படத்துக்கு மட்டுமே வந்திருக்கு. பழைய படங்கள் எவ்வளோ படத்துக்கெல்லாம் வந்திருக்குங்க. எல்லாத்தையும் தாண்டி வந்தவர் தாங்க விஜய். அதனால் கண்டிப்பாக விஜய் வெற்றி அடைவார். கண்டிப்பாக அந்த ஜனநாயகன் இந்த நாட்டில் நிலைக்கும். அவர் ஒரு நாள் முதலமைச்சர் ஆவார். நன்றி, வணக்கம். எப்படி உங்கள் மனநிலை இருக்குது, ரசிகர் மனநிலை? அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக ஒரே விஷயந்தான், படம் ரிலீஸ் டேட்லேருந்து எல்லாமே அறிவித்து இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி தலைவா படத்துக்கு அவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்டு, டைம் டு லீடு அப்படின்ற ஒரு வார்த்தைக்காகவே அந்த படத்தை வந்து நிறைய இது பண்ணாங்க. ஸோ இப்போ அரசியலுக்கு வந்துட்டார். 2026 தேர்தலையே நிற்கிறாருன்ற விஷயம் தெரிஞ்சு, கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வருன்ற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுவும் கடந்து போகும், பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்ததெல்லாம் கிடையாது. அவங்களா உருவாக்கி, எப்படி சொல்கிறதுனா,
எப்படி சொல்கிறது, ஒரு தேன் கூடு அது பாட்டுக்கு தான் இருக்கும். ஒரு கல்லை தூக்கி வீசிட்டா என்ன ஆகும்? ஸோ இப்போ அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துட்டு அது பாட்டுக்கு போயிருக்கும். கல்லை வீசிட்டாங்க. ஸோ அதோடைய எதிர்பார்ப்பு இன்னும் ரொம்ப அதிகமாகிடும். அது வேறு லெவலில் தான் போகும். அவங்களுடைய கணக்கு தப்பாக போகுன்றதை அவங்க புரிஞ்சிக்கல. எப்படி சொல்கிறது, இன்னமும் அந்த ஒரு சென்ஸ் இல்லாமல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், என்னோடய சைட்லேருந்து. இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பேனர் வச்சுருக்காங்க ப்ரோ, இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பேனர்லாம் வச்சுருக்கிறது எல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு எங்கள் படம் ரிலீஸ் ஆகிடும். சரிங்களா? இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ கடந்து போகிறதுக்கு நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கோம். இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி ஊன்னு பேசுகிற அளவுக்குலாம் எங்களுக்கு கிடையாது. சரிங்களா? எனக்கு இல்லை, பொங்கலுக்கு முன்னாடி கம்பல்சரி ரிலீஸ் ஆகிடும். வேறு வழி இல்லை, பொங்கலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிடும். 13ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு நான் யோசிக்கிறது 13ஆம் தேதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா 12ஆம் தேதி அதுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு மேலே தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை. நன்றி. சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, திருப்பி ரிலீஸ் ஆகலாம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலி சர்டிஃபிகேட் வந்து இன்றைக்கி சென்சார் போர்டு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அடுத்து வந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்து பார்க்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட ரிசல்ட் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே தெரியும்னு நினைக்கிறேன். மேபி இன்றைக்கி கொடுத்துட்டாங்கனாக்கா நாளைக்கு நாளான்னைக்கு சர்டிஃபிகேட் வந்துருச்சுனாக்கா நம்ம எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பொங்கல் தான். நடிகர் சங்கம் வந்து எதுவுமே எதிர்ப்பு தெரியல, சிம்பு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஆதரவா. அது எப்படி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. டிஎம்கேக்கு வந்து எல்லோரும் பயப்படுறாங்க. அது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நடிகர் சங்கம் ஒருத்தர் கூட வாங்கி தர இல்லை, அது தெரிஞ்ச விஷயம் தானே ப்ரோ, நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான். ஏன்னா இப்போது ஆளுங்கட்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா மொத்தமாக வந்து ரெட் ஜெயண்ட் ப்ளஸ் வந்து அவங்க சரௌண்டிங்கில் யார் யார் வச்சுருக்காங்க எல்லாமே தெரியும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து சினிமாவை அவங்களே கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து எல்லோரும் பயப்படுறாங்க வெளியே வந்து பேச. ஒன்ஸ் வந்து இதோட சினாரியோ வந்து அடுத்தடுத்து மாற ஆரம்பிக்கும் போது எல்லாருமே வந்து பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா கரண்ட்டாக இப்போ வந்து டிஎம்கே இருக்கிறதால இந்தளவுக்கு பயப்படுறாங்க. ஏடிஎம்கே பீரியடில் வந்து எல்லாருமே வாய் திறந்த நடிகர்கள் தான் எல்லாருமே. இப்போ வந்து பயப்படுறாங்க, அதுதான் விஷயம். விஜய் பண்ண பிரச்சனை வந்து ரெகுலராக வந்துட்டே இருக்கும். அது கூட ஏன்னா லேட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ஆக்சுவலி எனக்கே வந்து பாருங்கள், என் சிஸ்டர் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கா. ஆக்சுவலி அவளுக்கு தமிழ் தெரியல அப்படின்னா கூட அவள் வந்து விஜய் படம் பார்க்கணுன்னு தான் ஆர்வமாக இருக்கா. ஆக்சுவலி ஊருக்கு வந்து போயிருக்கணும், எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு தான் இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நாங்கள் மேக்ஸிமம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னாக்கா அவங்க சொன்ன மாதிரி 2-3 டைம்ஸ் வந்து எல்லோரும் போய் பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டோட போய் பார்ப்பேன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட போய் பார்ப்பேன், எங்கள் ஃபேமிலியே மொத்தமாக போவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இருக்கிறது தான். பேக் ஃபயர் ஆனது கவர்மெண்ட்டுக்கு தான், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 2026 திருப்பி அடிப்பாங்க, கண்டிப்பாக அடிப்பாங்க. அதை நம்ம கேட்கவே வந்து தேவையில்லை. கண்டிப்பாக வந்து பேக் ஃபயர். இதனாலே வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்ஸ்டா ரீல் காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்டு அனுப்பிக்கிட்டே இருக்கான். மொத்தமாக வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பேக் ஃபயர் ஆல்ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நாளைக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். எல்லா கட்சியிலும் ஒரு 10% வந்து கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. மலை ஏறுது, டிரான்ஸ்ஃபார்ம் மலை ஏறுது, சாரி டிரான்ஸ்ஃபார்ம் மலை ஏறுது, அந்த மாதிரி எல்லா கட்சியிலும் சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து கண்ட்ரோல் வச்சா இந்த ஒரு அசம் வந்து நல்ல பேர் தான் இருக்கும். அவங்க வந்து அந்த தலைமை வந்து எப்படி நல்லபடியாக கொண்டு போனால் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இல்லை, ஆக்சுவலி இது வந்து சும்மா இதை பெரிய விஷயமா விஜய்க்கு நடக்கிறதாலேயே வந்து நம்ம இதை பெருசுப்படுத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதை நீங்கள் முன்னாடி போய் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கவர்மெண்ட்லேயும் இது வந்து நடந்திருக்கு, எல்லா தலைவர்களுக்கும் இது வந்து நடந்திருக்கு. இது வெறும் விஜய்க்காக மட்டுமே நடந்ததாக நீங்கள் வந்து இதை பெருசாக எடுத்துக்கவே முடியாது. கலைஞருக்கும் நடந்திருக்கு, ஸ்டாலினுக்கும் நடந்திருக்கு, ஜெயலலிதா அம்மாவுக்கும் நடந்திருக்கு, ஏன் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நடந்திருக்கு. இவங்களுக்கு கூடாத கூட்டம் வந்து இவங்களுக்கு கூடிருச்சான்னு சொல்கிறாங்க. அதிகமாக தான் இருக்குது. இடம் பெருசாக அலாட் பண்ணலனாக்கா ஏறி நின்று பார்க்க தான் செய்வாங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லையே. பெரிய இடம் கொடுங்க, காலியான இடமா கொடுங்க. இல்லை, கண்டிப்பாக உண்மை தான். ஆனால் வந்து இதை ஒருத்தர் மேலே மட்டும் பழி சொல்லிவிட்டு நம்ம போகிறதுன்றது தவறான செயல் தான் இல்லையா?
2 பேருக்கும் வந்து ஒரு பொறுப்பு இருக்குன்றதை அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். டிஎம்கே 50% 2 பேருக்கும் வந்து அந்த பொறுப்பு இருக்குன்றதை ஒத்துக்கிட்டு ஆகணும். ஆனால் ஒருத்தர் மேலே தான் வந்து பழி போட்டுருந்துறது அது வந்து தப்பான விஷயம். இவர் தான் வந்து கொன்னுட்டாரு அப்படின்றத சொல்கிறது வந்து என்ன ப்ரூஃப் வச்சுருக்காங்க, அதுதான் அங்கே ப்ராப்ளமே. ஏன்னா கரண்ட் கவர்மெண்ட் வந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இவர் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் தான் வந்து நம்ம விஜய் சார் மேலே இருக்குது. மற்றபடி வந்து சொல்கிற மாதிரி பெரிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இது தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரிஞ்ச விஷயந்தான். சும்மா அதை பெருசுப்படுத்தி காட்டுறது தான் கவர்மெண்ட்டோட வேலையாக இருக்குது, மீடியாவோட வேலையாக இருக்குது.